ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள்ளேயே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உன் வீட்டில் உனக்கான நல்லதை நடத்தி தரப்போறேன். இந்த ஆண்டு முடியும் முன்பாகவே உன் கஷ்டங்களும் கவலைகளுமே முடிந்து போய்விடுமேன் தங்கமே. நீ நினைச்ச விஷயத்த நல்லபடியா நடத்தி கொடுக்கறதுக்காகவே உனக்கு உதவி செய்ய நான் ஓடி வந்தேன். நீ என்னவோ இந்த உலகத்திலேயே உனக்கு மட்டும்தான் பிரச்சனைன்றது போல கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க. உன்னுடைய பிரச்சனை ஒரு பிரச்சனையே இல்லை. ஆனா அந்த பிரச்சனையை பத்தி நீ யோசிச்சு ஒரு எதிர் செயல் ஆற்றுகிறாயே, அதுதான் உனக்கு மாபெரும் பிரச்சனையாக வந்து சேருது. எப்பவுமே ஏதாவது ஒரு கஷ்டமோ கவலையோ வந்துட்டா அதை மறுபடியும் மறுபடியும் ஆழமாக யோசிச்சு துன்பம் அடையாதே. எந்த விஷயத்தையுமே ரொம்ப ஆழமாக நேசிச்சாலும் சரி, யோசிச்சாலும் சரி, துன்பமும் துயரமும் உன்னை வாரி அணைத்து கொள்ளும் என் தங்கமே. ஒரு விஷயம் தப்பா இருக்கு, ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில தவறா நடக்குதுன்னு தெரியும் போதே அதை சரி செய்வதற்காக யோசிக்கணுமே தவிர, இது ஏன் இப்படி நடந்துடுச்சு, என்ன செய்ய போறோம்னு நினைச்சு கவலைப்படக்கூடாது. நீ யாரு, நீ எப்படிப்பட்ட ஆள் என்பது எனக்கு தெரியும். அதே போல நீ யாரு, என்ன செய்யணுங்கிறதையும் நீதான் முடிவு செய்யணுமே தவிர உன்னை சுற்றி இருப்பவர்கள் கிடையாது. யார் என்ன சொன்னாலும் நீ அமைதியா இருந்து விடு. ஏன்னா அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த உலகத்துல எதுவும் இல்லை. நீ அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய அளவுக்கு காசு பணம் பொருள் உன்கிட்ட இல்லாம இருந்தாலும் ஆறுதலாக நல்ல 4 வார்த்தைகளை சொன்னா போதும். மற்றவங்களுக்கு நீ அதை இதையும் கொடுத்து உதவி செய்யணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஓ நல்ல மனசுக்கு நீ அன்பையும் ஆறுதலையும் கொடுத்தால் கூட போதும் தான் என் சொல்லவே. நீ நல்லவனா இருக்கிறது நல்லதுதான், அது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா எது நல்லது, யார் நல்லவங்க எவர் கெட்டவங்கன்னு கூட தெரியாத அளவுக்கு நீ இந்த அளவுக்கு அப்பாவித்தனமாக ஏமாறக்கூடாது. பக்குவப்பட்ட மனசோட இருக்கிற உனக்கு, நல்லதை மட்டுமே பார்க்கக்கூடிய பிள்ளையாக இருக்கிற உனக்கு நான் நிச்சயம் நல்லதையே நடத்துவேன். இந்த சாயப்பா மேல நம்பிக்கையோட இருந்தீனா இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாகவே உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போய்விடுமேன்னு சொல்லமே. எப்பவுமே யாராவது ஏதாவது உனக்கு ஒரு அறிவுரையோ புத்திமதியோ சொன்னாங்கன்னா அவங்க சொல்ல வர்றது என்னன்றதை மட்டுமே கவனிக்கணுமே தவிர அவங்க யாருன்றதை ஆராய்ச்சி செய்யாத. சொன்னவங்க நல்லவங்களா கெட்டவங்களா எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனா அவங்க சொன்ன வார்த்தைகளில் உண்மை இருக்கா, அதுவும் வாழ்க்கைக்கு சரியா வருமானு யோசிச்சு பின்பற்ற பழகு. என்னடா இது வாழ்க்கை வெறுப்பா இருக்கே நினைச்சு வேற வாழ்க்கையை தேடி வேற வழியில போக நினைக்காத. ஏன்னா கஷ்ட நஷ்டங்கள் இருந்த இந்த வாழ்க்கை தான் உனக்கு சரியான சந்தோஷத்தையும் நிச்சயமாக கொடுக்கும். அதை விட்டுட்டு இந்த வாழ்க்கை சரியில்லை, இந்த மனிதர் சரியில்லைன்னு இதை விட்டுட்டு இன்னொன்னு தேடி போனீனா அது நிச்சயமாக உனக்கு துன்பத்தை மட்டும்தான் தரும் என் தங்கமே. யார் கைவிட்டாலும் சரி, நீ செஞ்ச நன்மையும் நீ செஞ்ச நல்லதும் உன்னை ஒருபோதும் கைவிடாது. நீ நன்மையை செஞ்சினா இனி வரும் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழலாம். இப்போது தீமை செய்தால் இனி வரும் காலங்களில் கஷ்டங்கள் உன்னை துரத்தி அடிக்கும்ங்கிறத மறந்துடாத. நல்ல காரியம் செய்யறதுக்கும் 4 பேருக்கு உதவி செய்யறதுக்கும் நீ எப்போதுமே பயப்பட வேண்டாம் என்று சொல்லவே. நல்லதுதான் நீ நிம்மதியாய் வாழ்வதற்கான வழி. சில பேரு குறையே இல்லை, நம்ம எல்லாமே நிறைவானவன் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா குறையில்லாத மனிதர்கள் இங்கு யாருமே கிடையாது. எல்லாருமே சில சமயங்கள்ல சில சூழ்நிலைகளை தப்பும் தவறும் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்காங்க. நீ எங்க யாரால நிராகரிக்கப்பட்டாலும் நான் உன்னை மீண்டும் உயர்ந்த ஆளாக மாத்தி காட்டுவேன். எங்க உனக்குள்ள யாரு குறை சொன்னாலும் அது நிஜமாவே உன்கிட்ட இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த குறையை மாற்றிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு மனசு கொண்டவனாக நீ இரு. உன் மனசோட உண்மையான நோக்கமே நீ செய்யக்கூடிய செயல்களை சிறப்பாக செய்வதாக மட்டும் இருக்கும்படி பார்த்துக்கொள்ளேன் செல்லமே. எப்போதுமே நீதி நேர்மை நியாயம்னு நல்ல செயல்களை நீ செஞ்சினா இந்த உலகமே உன்னை திரும்பி பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு உனக்கு எல்லா நல்ல விஷயங்களையும் நான் செஞ்சு தருவேன். தவறான பாதையில தப்பான மனிதர்களோடு நீ வேகமாக போவதை காட்டிலும் சரியான பாதையில் நியாயத்தின் வழியில நீ மெதுவாக சென்றாலும் போதும். நிச்சயமாக இந்த சாயப்பா உனக்கான நல்லதை நீ நினைச்சது போலவே நடத்தி முடிப்பேன். உனக்கு சொந்தமில்லாத இடத்துல, உனக்கு உரிமை கொடுக்காத இடத்தில் நீ யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே. அதே நேரத்துல யாரோ உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, தப்பு செஞ்சிட்டாலும் நீ அவர்களை மன்னிக்க கூடிய அளவுக்கு தயாராக இரு என் தங்கமே. இந்த உலகத்துல எப்பவுமே எல்லாராலும் எல்லாரையும் சரியா புரிஞ்சுக்க முடியாது. நீ உனக்கான வாழ்க்கையை உனக்கான வழியில் நேர்மையாக வாழ பழகு.